சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நிறுவப்பட்டுள்ள கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை தொடங்கி வைக்கும் விதமாக மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தானியங்கி இயந்திரங்களை தொடங்கி வைத்ததின் அடையாளமாக கல்வெட்டை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்களை காணொலியின் வாயிலாக நேரலையாக பார்வையிடுகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது மெரினா கடற்கரையில் சென்னை மாநகரின் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் 6.4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள 50 கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தற்போது துவங்கி வைக்கிறார். அதன் அடிப்படையில் தான் சென்னை மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரத்தை தற்போது முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். சென்னை முழுக்க இந்த திட்டமானது 50 இடங்களில் முதற்கட்டமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக மாநகர் முழுக்க அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இந்த இலவச குடிநீர் தானியங்கி இயந்திரம் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் திரும்பி வைத்திருக்கிறார். திட்டமானது சென்னை மக்களில் அதிக கூடும் இடங்களில் தாகத்தை தீர்க்கும் வகையிலும் மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடுவதால் ஏற்கனவே தற்போது மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டிகள் தண்ணீர் தீர்ந்து விடுவது என பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியாக வரவந்து நிலையில் இருந்தன. இதனிடையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் இத்தகைய திட்டம் கொண்டு வரப்பட்டு தமிழகம் முழுக்க, அதாவது சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் அதே போல பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்கள், பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு தலங்கள், கடற்கரைகள் என பல இடங்களில் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி மூலியமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் 50 இடங்களில் இந்த திட்டம் துவங்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக சென்னை மெரினா நீச்சல் குளம் அருகே இருக்கக்கூடிய தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். இதன் அடிப்படையில் சென்னை முழுக்க இந்த திட்டமானது பல இடங்களில் பரவலாக செயல்படுத்தப்படும் என்று மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.